அந்த இளையராஜா இசைக்கு முத சினிமாவுக்கு பாட்டு எழுதியன்ற பெருமை எனக்கு தான் உண்டு. அல்லது இதனுடைய பாட்டுக்கு அவர் இசையமைச்சார்னு சொல்லலாம். பாரதியாரை யாராவது விருந்துக்கு அழைத்தால் நம்மை போல முன்னால இலை போட்டு சாப்பிட மாட்டாராம். எந்த பாடலாசிரியர் கோலோச்சி நின்னாங்க? கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசன். அது முரசொலியை விட்டு விலகிட்டேன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச ஒரு பாடு. இங்க இருந்து அங்க வந்துட்டீங்க. ஆமா. இவர் எம்ஜிஆருடைய கவிஞர் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது உங்களுக்கு? ஆமா ஆமா ஆமா. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு நிகழ்வையும் மிக மேம்பாடாக நடத்துகிற நம்முடைய நிகழ்வில் பிரம்மாக்கள் என்ற அந்த புதிய நிகழ்வில் இன்று படைப்பதினால் நாம் பிரம்மனாகிறோம் அப்படின்வாங்க. அது மாதிரி பாடல்களை படைப்பதனால் அவர்கள் பிரம்மாக்கள் ஆகிறார்கள். இந்த உலகில் தோன்றுகிற உயிர்களை படைப்பதனால் இறைவன் பிரம்மா என்று நாம் அழைக்கிறோம். மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த பிரம்மாவை போன்று இன்று நம் காதுக்கு இனிமையான கானங்களை கொடுத்து இன்று முதல் தலைமுறையில் எத்தனை தலைமுறைகள் ஆனாலும் அவருடைய பாடல் என்றும் ஜீவனாக இருந்து கொண்டே இருக்கும். எங்கும் பட்டி தொட்டிகள் சென்றாலும் சரி, பேருந்துகளில் சென்றாலும் சரி, வழிநடக நடந்து சென்றாலும் சரி, ஐயாவுடைய பாடல்களை நாம் கேட்காமல் இருக்க முடியாது. அப்படி பட்டி தொட்டிகளெல்லாம் தன்னுடைய கவித்திறனால் எளிமையான மக்களுக்கு புரிந்து கொள்கிற மாதிரி அவருடைய பாடல்களாம் எடுத்துக்கொண்டார். அதிகமாக இலக்கண நயத்தோடும் இலக்கிய நயத்தோடு இருக்கும். ஆனால் காலகட்டத்தில் மக்களுக்கு எளிமையாக சொல்ல வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நெறிகளோடு திரைப்பட துறையில் மிகப்பெரிய கோலோச்சி நின்ற மிகப்பெரிய ஒரு மகா கவிஞர் அவர். இன்று ஜெம் தொலைக்காட்சிக்கு நம்மோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களையும் அவர் கடந்து வந்த பாதைகளையும் இன்றைய தலைமுறையினர் என்ன எதிர்பார்க்கிறார்கள் கவிஞர்களிடம் என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து அவரோடு பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களை பற்றி நிறைய அறிமுகப்படுத்தினேன். ஆனால் ஐயாவுடைய பேரை நான் சொல்லலை. அரசவை கவிஞர் ஐயா கவிஞர் முத்துலிங்கம். நம்முடைய மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் அரசவை கவிஞராக இருந்து பணியாற்றியவர். குறிப்பாகவே அவரை பற்றி சொல்லணும்னா எம்ஜிஆர் கவிஞர் என்றே அவரை அழைப்பார்கள். செல்லமாகவே அவர் எம்ஜிஆருடைய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ புகழ்பெற்ற அந்த கவிஞர் பெருமானார் வரை தந்திருக்கிறார். ஐயா நீங்கள் நிறைய உங்களுடைய பாதைகளை கடந்து வந்திருப்பீங்க. இந்த சென்னை மண் நந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் அப்படின்வாங்க. நீங்கள் திரைப்படத்துறை என்பது மிகப்பெரிய ஒரு களம். இதில் நீங்கள் ஊர்லேருந்து புறப்படும் பொழுது உங்களுடைய சொந்த ஊர் எந்த ஊருங்க? அதை புறப்படும் பொழுதே நீங்கள் திரைப்படத்துறையில் கவிஞராகணுன்ற ஒரு நோக்கம் தான் வந்தீங்களா? ஆமையா, சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம். சிவகங்கையிலிருந்து 7 மைல் தொலைவில் இருக்கக்கூடிய கடம்பங்குடி என்ற ஒரு சிற்றூர். சொந்த தொழில் விவசாயம் தான். சரி சரி. நான் படித்ததெல்லாம் சிவகங்கையில் தான். பள்ளி இறுதி வகுப்பு வரையிலும் அங்கே தான் படித்தேன். எனக்கு இயற்கையிலே கவிதை உணர்வு என் தாய் பாடிய தாலாட்டு பாட்டு கேட்டு தான் எனக்கு கவிதை உணர்வே ஏற்பட்டது. என்ன பாடுவாங்கன்னா, என் தம்பி தங்கைகளுக்கு தாலாட்டு பாடுவதை கேட்டிருக்கிறேன். அப்போ எனக்கு 5 வயது 6 வயது இருக்கும். அந்த வயசுலேயே அல்லது 7 வயது 8 வயது இருக்கும்னு வச்சுக்கிறேங்க. அப்போ பாடுவாங்க. என்ன பாடுவாங்கன்னா, மல்லிகையால் தொட்டிலிட்டா என் புள்ள மேலே வண்டு வந்து மொய்க்கும்னு, மாணிக்கத்தால் தொட்டிலிட்டா என் பிள்ளையோட மேனியெல்லாம் நோகும்னு, வைரங்களால் தொட்டிலிட்டா வானகத்து நட்சத்திரம் எங்கும்னு, நெஞ்சத்திலே தொட்டிலிட்டேன் நித்திலமே நீ உறங்கு, பொன்னே உறங்கு பூமரத்து வண்டுறங்கு, கண்ணே உறங்கு கானகத்து செண்டுறங்குன்னு பாடுவாங்க. இதை கேட்கிற இடத்துல சொல்லும் போது எனக்கு 7-8 வயது இருக்கும். அப்போ நானே கம்மாக்கரை வயல் வரப்புக்கு போகும்போது இட்டுக்கட்டி பாடுவேன். குயிலே உறங்கு, கொக்கே நீ உறங்கு, அலையே உறங்கு, ஐரமீனே உறங்கு அப்படின்னு நானா பாடுவேன். அப்பவே பாருங்க அந்த மூனையோடு வருது. அதான் கவித்துவம் என்பது இயற்கையிலே அவனுக்கு ஒன்றி ரத்தத்தோடு கலந்துருக்கணும். அந்த எதுகை மோனி ஏபோட வரணும். ஆமாம், இல்லைன்னா எம்ஏ படிச்சிருப்பான், ஒன்றும் எழுத வர. கற்பனை வேறு, அது வேறு. படிப்பு வேறு, கற்பனை வேறு, அறிவு வேறு. அந்த வகையில் எனக்கு அப்போவே உணர்வு இருந்தது. நான் படிக்கின்ற காலத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ளே யாழ்ப்புற கணத்தையெல்லாம் முறையாக கற்றுக்கொண்டு கவிதை எழுத ஆரம்பித்தேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் பள்ளியில் பாரதியார் விழா நடத்துகிறோம். அதுக்கு புரட்சி கவிஞர் பாரதிதாசனை தான் அழைச்சிருந்தேன் பேச. அப்போ அவரை பார்த்துருக்கிறீங்க நீங்கள்? ஆமாம் ஆமாம், என்ன இருக்குது விஷயம். அவரை தான் அழைச்சிருந்தோம். அப்போ நான் எல்லா வகையான பாக்களையும் எழுதுவோம்ல, அதனால் வரவேற்பு கவிதை என்னை தான் எழுத சொன்னார் என்னுடைய தமிழாசிரியர். எனக்கு தமிழாசிரியர்கள் 3 பேர். ஒருவர் பெயர் புலவர் தட்சிணாமூர்த்தி, இன்னொருவர் பெயர் வித்வான் வரதராச கோனார், இன்னொருவர் பெயர் வித்வான் ராமலிங்கம் பிள்ளை என்ற வீர இளங்கோ. 3 பேர் தான் தமிழாசிரியர்கள்.
தட்சிணாமூர்த்தி புலவர் தான் பாரதிதாசனுக்கு ஒரு வரவேற்பு கவிதை எழுதியானார். உடனே எங்கள் இன்னொரு தமிழாசிரியர் வீர இளங்கோ, நானே எழுதுகிறேன் முத்துலிங்கம், நீ எழுத வேண்டாம் அப்படின்ட்டார். சரின்ட்டு விட்டு. அப்போ பாரதியாரை பற்றி அவர் பேசினார். பேசும்போது அதையும் சொல்கிறேன், பலருக்கு தெரியாது. பாரதியார் யாராவது பாரதியாரை விருந்துக்கு அழைத்தால் நம்மை போல முன்னால் இலை போட்டு சாப்பிட மாட்டாராம். யாரும் பாரதிதாசன்? இல்லை, பாரதியார். பாரதியார் அவருடைய குரு. ஆமாம், பாரதிதாசன் குரு. பாரதிதாசன் சொல்கிறார் இதை. பாரதியாரை யாராவது விருந்துக்கு அழைத்தால் நம்மை போல முன்னால் இலை போட்டு சாப்பிட மாட்டாராம். முன்னால் இலை போட்டு சாப்பிட்டா சாம்பார் ஊற்றுவான், ரசம் ஊற்றுவான், மோர் ஊற்றுவான், எல்லாம் ஊற்றுவான். அப்படி ஊற்றும்போது நம்ம குனிந்து பிசைந்து சாப்பிட வேண்டியது இருக்கும். அப்படி குனிந்து பிசைந்து சாப்பிட்டால் அந்த சமையற்காரனுக்கு அது தலைவணங்குவதாக ஆகிவிடும். அது நமது சுயமரியாதைக்கு இழுக்கு என்று கருதி பக்கவாட்டில் இலையை போட செய்து, இன்னொருத்தர் பக்கத்தில் இருப்பார்ல, பக்கத்தில் இலையை போட செய்து சோறு குழம்பு காயெல்லாம் வச்சுட்டு போன ஒரு பாடு அதை ஒரு முறை அப்படி பார்த்துட்டு அப்புறம் கீழே பார்க்காமலே அள்ளி அள்ளி வாயில் போட்டுக் கொள்வாராம். ஒரு சாப்பிட்ற விஷயத்துல கூட இப்படி ஒரு சிறு புதுமையான செய்தியாக இருக்குது இன்னைக்கு. இதை சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் என்ன பிள்ளை குறும்புத்தனமான விளையாட்டாக இருக்குது அப்படின்னு ஆசிரியர் நாங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இதே கருத்தை எனக்கு கலைமாமணி விருது 1981 கலைவாணர் ரங்கத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுக்கும்போது பாரதியாரை பற்றி இந்த விஷயத்தை பாரதிதாசன் தன்னிடம் சொன்னதாக சொல்லி நாவல் நெடுஞ்செழியன் பேசினார். அப்போ தான் எங்கள் பள்ளியில் அவர் பேசுகிறது நினைவுக்கு வந்தது எனக்கு. அப்படிப்பட்ட பாரதிதாசன்கிட்ட என்னை பாரதியாரை பற்றி அவர் பேசி முடிந்தது. தட்சிணாமூர்த்தி புலவர் என்னை அழைத்து கொண்டு போய் நான் எழுதி வச்சிருந்த கவிதை நூட்டையும் கொண்டு வர சொல்லி, இவன் எங்கள் மாணவன், பெயர் முத்துலிங்கம், எல்லா வகையான பாக்களையும் எழுதுவான், யாப்பிலக்கணத்தை முழுமையாக கற்றவன், நீங்கள் எழுதக்கூடிய கண்ணிகள் சிந்துகள் எல்லாம் நிறையா எழுதுவான், சில கவிதைகள் எழுதி வச்சுருக்கான், அதை புத்தகமாக வெளியிடணும்னு நினைக்கிறான், நல்லா இருந்தால் பார்த்து 4 வார்த்தை எழுதி கொடுங்க பாராட்டி, அவனுக்கு பயன்படும் அப்படின்ட்டு பதிலுக்கு காத்திருக்காம நோட்டை வாங்கி பாரதிதாசன் கையில் கொடுத்துட்டார். ஒன்று எங்கள் தலைமை ஆசிரியர் நாராயணன் செய்து, அவர் அறையில் தான் இது நடக்குது. அவர் ஆமாம் நம்ம பையன் நல்லா எழுதுவான், கவிதையெல்லாம் பார்த்து எழுதி கொடுங்கன்னார். 20 நிமிஷம் படித்தார் என்னுடைய கவிதைகளை. படிச்சுட்டு 2 கவிதையை ரொம்ப பாராட்டினார். அப்படி பாராட்டின கவிதை என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன். அவர் பாராட்டினார். அதுக்கப்புறம் கவிதையெல்லாம் நிறையா, அப்போ படங்கள்லாம் நிறையா பார்ப்பேன். பார்க்கும்போது நான் எம்ஜிஆருடைய ரசிகன். அப்போவே எம்ஜிஆர் படங்களை தான் நிறைய பார்ப்பேன். அப்போ சிவாஜி நடித்த அம்பிகாபதி படம் 1957 எங்கள் சிவகங்கையில் வெளியாக இருந்தோம். சரி சரி. ஆமாம், அந்த படத்தை பார்க்கும்போது அதில் வரக்கூடிய பாடல்களெல்லாம் கேட்டு நம்மளும் இதே மாதிரி பாட்டு எழுதணும். அந்த அம்பிகாபதி ஆனால் எம்ஜிஆர் ரசிகர். ஆமாம், ஆனால் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய படத்தை பார்த்தா உங்களுக்கு கவிஞரான ஆசையாக வந்துருக்கு. ஆமாம் ஆமாம், அது பாட்டை கேட்டோன்னு அப்படி இருந்தது. அப்போ அதனால் நான் சினிமாவுக்கு போகணும், படத்துகளை இடம் பெறணும், நம்ம பாட்டு இடம் பெறணும், நம்ம பேரும் இப்படி திரையில் வரணுங்கிற எண்ணத்தில் தான் 1966 சென்னை ஊரை விட்டு சென்னைக்கு வந்தேன். முதல்ல 66 வந்த ஒருபாடு வந்த உடனே சினிமாவில் கிடச்சிருமா என்ன? அப்போ நான் முரசொலி பத்திரிகையில் பணியாற்றி 1966 1972 வரையிலும் 6 ஆண்டு காலம் முரசொலியில் துணை ஆசிரியராக மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன்னா உங்களை வெறும் ஐயா என்ன பார்க்குறாங்கன்னா, மக்கள் ஐயா ஒரு கவிஞர், திரைப்பட பாடலாசிரியர், நீங்கள் ஒரு பத்திரிகை ஆசிரியர், அதுவும் முரசொலியில் பணியாற்றுகின்ற செய்தி மக்களுக்கு புதுமையான செய்தி தான். அதுக்கு முன்னால் வந்த புதுசில் தமிழ் செய்தின்னு ஒரு பத்திரிகை ஈவேக்கு சம்பத்து நடத்துனாரு. சரி சரி. அதில் நம்ம பிசி கணேசன் கேள்விப்பட்டிருக்கல, எனக்கு தெரியாது. திருவாரூர் தியாகராஜன் சின்ன குத்தூசி அவர் தான் இங்கே ஆசிரியராக இருந்தார். அப்போ நான் இருக்கும்போது அங்கே கவிதை எழுதினேன். சுரதா கவிதை மாதிரி இருக்கியா, நல்லா இருக்கே, போடலாம், ஆனால் தொடர்ந்து போட மாட்டோம், போட்டால் வேலை செய்ய மாட்டார், கவிதை எழுதுகிற போயிரு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நான் இயற்கையிலே நம்ம திமுக உணர்வு உள்ள காரணத்தினால அதை விட்டு விலகிட்டு அதுக்கப்புறம் தஞ்சை விஎஸ் ராசு ஒரு பத்திரிகை நடத்தினார், புரட்சி குயில்னு ஒரு பத்திரிகை. அதுக்கு புரட்சி குயில் நடிப்பிசை புலவர் KR ராமசாமி தான் நடிகர், அவர் தான் சிறப்பாசிரியர், நான் தான் ஆசிரியர். இதுக்கு பெரிய பாக்கியம். தலையங்கத்திலேருந்து கட்டுரையிலேருந்து கவிதை எல்லாமே நான் தான் முரசொலிக்கு அனுப்பி வைப்பார். அங்கே அவங்க பார்ப்பார், சிலவங்களாம் பார்த்துருக்காரு. அந்த முத்துலிங்கங்கிற ஒரு ஆள் நல்லா எழுதுறாங்க, கவிஞர் முத்துலிங்கம்னு போட்டிருக்கு, தலையங்கம் நல்லாயிருக்கு, கட்டுரையும் நல்லாயிருக்கு, கவிதையும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ செயல்மணின்னு ஒருத்தர் கலைஞர் வீட்டில் வேலை பார்த்தவர், எவ்வளோ செய்தி, அவர் அங்கே அப்போ போயிருக்காரு.
ஆமாம் முத்துலிங்க எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு, எங்கள் மாவட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர். சொன்னோடனே அப்படியே உனக்கு தெரியுமா கூட்டு வாயா அப்படின்னாரு. அப்போ அந்த பத்திரிக்கை நிற்க போகிறது 4-5 இதழ் தான், சரி சரி. புரட்சி குயில். அப்போ 4-5 இதழ் தான் முடிஞ்சது மாதிரி இருந்தது. அப்போ கூட்டு வாயான்னு சொன்னார். கூட்டி வந்தார். வந்தோம், நீங்கள் தான் முத்துலிங்கம்மா, அவன் நல்லா இருக்கு, நீ முரசொலியில் சேர்ந்துக்கிறீங்களா, பணியாற்றுறீங்களான்னு கேட்டார். சரி அப்படி, நீ என்றைக்கே சேர்ந்துக்கிறேன்னாரு. எவ்வளோ பெரிய வாய்ப்பு அது. அப்படி முரசொலி செல்வம் அப்பா. ஆமாம், அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அப்போ 1966 78 வரையிலும் முரசொலியில் பணி. முரசொலியில் ஐயா நீங்கள் அந்த பத்திரிகை ஆசிரியர் இருந்தீங்க இல்லையா, அப்போ நீங்கள் வரும்போது திரைப்படத்துறையில் எந்த பாடலாசிரியர் கோல் வச்சு நின்னாங்க? கண்ணதாசன். கவியரசர் கண்ணதாசன். அது சொல்லும்போது ஒரே ஒரு இதுங்க, இடையில ஒரு கேள்வி. திரைப்பட பாடல்களை பொறுத்த வரைக்கும் கவியரசர் கண்ணதாசனுக்கு முன்பு பின்பு அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க, அது சரியா தவறங்க உங்க பார்வையில்? பிரிக்கலாமா, அதில் ஒன்றும் தப்பு இல்லையா? ஓஹோ. முன்னால் எப்படி இருந்தது, இவருக்கு பாட்டு எழுத வந்ததுக்கப்புறம் எப்படி வந்தது, இவருக்கு முன்ன பாடலாசிரியருடைய பாடல்கள் எப்படி இருந்துச்சு உங்க பார்வையில்? நல்ல கருத்து இல்லையா? உடுமலை. அப்போ உங்களுக்கு பிடிச்ச கவியரசருக்கு முன்னாடி நிறைய பேர், உடுமலை நாராயணகவி, பாபநாசன் சிவன், கம்பதாசன், சுரதா, மருதகாசி, அதெல்லாம் சொன்னால் நேரமாக அதுக்கு மணப்பாறை மாடு பூட்டி, மணப்பாறை மாடு கட்டி, அது நிறையா இருக்குது. நீங்கள் அப்படி சொல்கிறதா இருந்தால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கவிஞரை பற்றி சொல்லுங்கள். 16 பேரை பற்றி சொல்லலாம். மருதகாசி, கம்பதாசன், தஞ்சை ராமையாதாஸ், கூமா பாலசுப்ரமணியன், கூசா கிருஷ்ணமூர்த்தி, கேடி சந்தானம், உடுமலை நாராயணகவி, சுரதா, அப்படி நிறைய பேர்களை பற்றி சொல்கிறது. சுரதா அப்படின்னும் போது நீங்கள் ஒரு பேட்டியில் நானும் கேட்டிருக்கிறேன், ஒரு இலக்கிய மேடையில் நீங்கள் பேசும்போது திரைப்பட பாடல்கள் எதுவுமே வந்து கவித்துவம் இல்லாதது அப்படின்னு சொல்லி கவியரசர் சொல்லும்போது அது வந்து சரியான வந்து அந்த இலக்கணத்தோடோ இலக்கியத்தோடோ இல்லாதது அப்படின்னு அவர் சொல்லுகிற பொழுது கவிஞர் சுரதா வந்து சொன்னார், இல்ல இல்ல திரைப்பட பாடல் அத்தனையுமே இலக்கியம் சார்ந்தது அப்படின்னு சொல்லி சொன்னதா? அது என்ன அதை பத்தி? அது என்ன? ஒரு குமுதம் பத்திரிகையில 1958 பேட்டி எடுத்தாங்க. பேட்டி எடுக்கும்போது கண்ணதாசன் சொன்னார், சினிமா பாடல்கள் இலக்கியம் ஆகுமா ஆகாதா என்று கேட்டபோது ஆகாது என்று சொன்னவர் கண்ணதாசன் தான், ஆகும் என்று சொன்னவர் கவிஞர் சுரதா, ஊமை கவிஞர். ஆமாம், அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள்லாம் அது சொன்னாங்க. 4 வாரம் தொடர்ந்து வந்தது அந்த பேட்டி. ஆமாம், ஏன் கண்ணதாசன் அப்படி சொன்னார்னா, அப்போ தஞ்சை ராமையாதாஸ் கொடியேற்றி பிறந்த காலம். சரி சரி சரி. அவருக்கு முன்னால் அவர் வச்சு நிற்கிற ஒரு காலகட்டம். அவர் பல நல்ல பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. இது நம்ம நாயிரெட்டி எடுத்த விஜயவாகினி படம் 70 படங்களுக்கு கதை வசன பாடல்கள் தஞ்சை ராமையாதாஸ். ஆமாம், அது மட்டும் இல்லை 700 பாட்டுக்கு மேலே எழுதியிருக்காரு பாட்டு மட்டும். ஆமாம், இவர் ஆரூர் தாஸ் தான் அவரை பற்றி சொன்னார். தஞ்சை ராமையாதாஸ் கிட்ட தான் ஆரூர் தாஸ் அசிஸ்டண்டாக இருந்தார். 1956 நாட்டியதாரான்னு ஒரு படம், என்.டி. ராமராவ், அஞ்சலி தேவிலாம் நடித்த படம். அது டப்பிங் மொழிமாட்டு படம். அதுக்கு போய் அசிஸ்டண்டாக சேர்ந்தார். பாட்டு எழுதுறதுக்கு தான் வந்தவர் அவர். அவருடைய திறமையை பார்த்து, நீ பாட்டு எழுத வேண்டாம், நீ வசனம் எழுது, வசனத்தில் நல்லா வருவான்னு சொல்லி அவர் தான் வசனம் பார்க்க. அவர் பெரிய வசனகர்த்தாவோ ஆரூர் தாஸ் வரது இதுதான் பெரிய விஷயம். காரணம் இந்தியாவிலே மிகப்பெரிய வசனகர்த்தான்னு சொல்லுவாங்களே ஆரூர் தாஸ். ஆமாம் ஆமாம், எம்ஜிஆர் சிவாஜிக்கு சேர்ந்தாப்புல இவருக்கு எழுதுறவங்க அவருக்கு எழுத மாட்டாங்க, அவருக்கு எழுத. அப்படி இருக்கும்போது 2 பேரும் ஏற்றுக்கொண்டாங்கன்னா அவருடைய வசன சிறப்பு தான் காரணம். எம்ஜிஆருக்கு 18 படம், சிவாஜிக்கு 16 படம்னு எழுதியிருக்கிறாருல. அவர் தமிழாசிரியராக இருந்தவர் தஞ்சை ராமையாதாஸ். அதெல்லாம் நிறைய 1913 பிறந்தவர். எம்ஜிஆருக்கு 4 வயது மூத்தவர். தஞ்சாவூர் பக்கத்தில் மானம்பூ சாவடின்னு ஒன்று இருக்குது, தஞ்சையிலே பிறந்தவர். பள்ளியாசிரியராக இருந்து முன்னுக்கு வர முடியாதுன்ட்டு ஆசிரியர் வேலையை விட்டுட்டு நாடக கம்பெனி ஒன்று ஆரம்பித்தார். சேலத்துக்கு போய் சிறுவர்களை வச்சு நடத்தினார். அதுக்கப்புறம் இளைஞர்களை வச்சு நடத்தினார். அந்த நாடக மன்றத்தில் வந்து சேர்ந்தவர் தான் அருட்செல்வர் ஏபி நாகராஜன். நடிகரா இன்னைக்கு திருவிளையாடல் திரைப்படம், திருவருட்செல்வர், இந்த மாதிரி ஒரு இன்னைக்கு சிவபெருமானம் நம்ம பார்த்ததில்லை, நேரடியாக அவர் காட்சி கொடுக்கல, ஆனால் அப்படியே வாழ வச்சார் இல்லையா? ஆமாம், அவரு அங்கே தான் வந்தாரா? இப்போ நீங்கள் சொல்ல செய்தி ரொம்ப நல்லா இருந்தது. அவர் நடிகராக தான் வந்து சேர்ந்தார். ஏபி நாகராஜன் பள்ளிக்கூடத்துக்கே போனதில்லை. அவர் மிகப்பெரிய ஒரு ஆய்வாளர். சொல்லியால என்ன சொல்லி திருவிளையாடல், திருவருட்செல்வர், சரஸ்வதி சபதம், திருமால் பெருமை, பெருமை, இந்த படங்களை எல்லாம் பார்த்தா அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகாதவர்னு யாராவது சொல்ல முடியுமா? தமிழ் துறையில உங்களை மாதிரி மிகப்பெரிய ஒரு வித்துவான வந்திருப்பேன் தான் நினைப்பேன். ஆமாம், அப்படி அவரை மேதையாக ஆக்கினதே ராமையாதாஸ் தான். அப்படிப்பட்டவர் எழுத பாட்டு, அப்படிப்பட்டவர் அவர். நாங்கள்லாம் சின்ன பிள்ளை. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, உங்ககிட்ட நான் வந்ததுலேருந்து பார்க்குறேன்,
உங்களுக்கு சார்ந்த அந்த கவிஞர்களை பற்றி அவங்கள பற்றி அவ்வளோ பிரமிப்பாகவும் அவங்கள பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கவிஞர்களை பற்றி இன்னொரு கவிஞர்கள் பேசுவதற்கு கூட யோசிக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நீங்கள்லாம் இன்றைய தலைமுறை கவிஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரோல் மாடல் தான் சொல்லணும். அது ஒரு மகிழ்ச்சிங்க. இருந்தாலும் நீங்கள் திரைத்துறைக்கு வந்து முதன்முறையாக யாருடைய இசையமைப்பில் நீங்கள் முதல் பாடல் எழுதுனீங்க? இல்லை, அதை சொல்லி முடிச்சிடறேன். அதை சொல்லிடுங்க. கண்ணா இப்போ அப்படிப்பட்ட ராமையா தாஸ் ஒரு படத்தில் எல்லாமே நல்ல பாட்டு தான். ஒரு படத்தில் தான் சொல்ல வரீங்க. இல்லை, அதம்மா சிங்காரிங்கிற படத்தில் சமுதாயத்தை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருப்பார். ஒரு சான் உயிரே இல்லாட்டா இந்த உலகில் கலாட்டா, உணவு பஞ்சமே வராட்டா, நம்ம உயிரை வாங்குமா பரோட்டா அப்படிலாம் எழுதுனா. உயிரை வாங்குமா பரோட்டான்றதை அப்பயே பயன்படுத்திக்கிறாங்க 1957. அப்படிப்பட்ட அவர் இது அமர தெய்வம் படத்தில் பத்தினி ஆடுற மாதிரி ஒரு பாட்டு. என்ன பாட்டுனா, ஜாலிலோ ஜிம்கானா லோலிலோ கும்கானா ஆளுங்கோ ரவுண்டானா, இன்னைக்கு தலைமுறை கூட அந்த பாட்டு கிட்டு அசந்துக்கோ குமாய்கானா அப்படின்னு வருவான். அப்படி எழுதுனது அந்த அந்த பாட்டு ரெக்கார்டு விற்றது மாதிரி வேறு எந்த பாட்டும் ரெக்கார்டு விற்றாங்க. பழப்பா லட்சக்கணக்கான ரெக்கார்டு விட்டது. அதுக்கப்புறம் அவன் எல்லாரும் அது மாதிரி பாட்டு எடுங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. இலக்கிய நயமாக எழுதுறதுக்கு கண்ணாசம் மாதிரி ஆட்கள் இருக்காங்க. சமுதாயத்தை பற்றி எழுதுறதுக்கு இவர் நம்ம பட்டுக்கோட்டை மாதிரி ஆள் இருக்காங்க. விவசாயிகள் தொழிலாளர்களை பற்றி எழுதுறதுக்கு மருதகாசி மாதிரி ஆள் இருக்காங்க. எழுதுங்கன்னு சொல்லி அவர் திசை பேச்சாளர்கள் பிரிச்சுக்கிறாங்க. ஆமாம், அது மாதிரி. அதனால் அவரும் அப்புறம் எப்படி பல விதமாக எழுத ஆரம்பித்தார். முக்காலுங்காலும் ஒன்று, உங்கள் அக்காலும் நானும் ஒன்றுலாம் எழுதினார். சென்சாரில் விடுவானா. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு முக்காலுங்காலும் ஒன்று, எக்காலும் நாமும் ஒன்று அப்படின்னு எழுதினார். இப்படிலாம் எழுதினதுனால தான் அப்போ தான் அவர் தான் உச்சக்கட்டத்தில் இருந்தார் கண்ணதாசன் காலத்தில். அதனால சினிமா பாடல்கள்லாம் இலக்கியம் ஆகாதுன்னு கண்ணதாசன் சொன்னார். ஆகும்னு சொல்லலாம். சொன்னதுக்காக நிறைய பாடல்கள் சொல்லலாம். நிறைய பாடல்கள் ஐயா நிறைய செய்திகளை சொல்லிட்டு வந்தீங்க. ரொம்ப அழகாக இன்னைக்கு மக்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருமே அந்த பழைய அந்த நம்முடைய மருதகாசி கவிஞரெல்லாம் எடுத்து சொல்லி ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போனீங்க. ஆனால் சென்னைக்கு வந்து முதன்முறையாக உங்களுக்கு பாடல் எழுதுகிற வாய்ப்பு எப்படி கிடைத்தது? முதல் திரை இசையமைப்பாளர் யார் உங்களுக்கு? சென்னை நான் அப்போ முரசொலியை விட்டு விலகிட்டேன். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த ஒரு பாடு. இங்கேருந்து அங்கே வந்துட்டீங்க? ஆமாம், கட்சி ஆரம்பிச்சு கட்சியில் சேர்ந்து கட்சி பேச்சாளர் ஆகிட்டேன். 72 இருந்து கட்சியின் சீனியர் பேச்சாளர்னு நான் தான். இன்றைக்கி பலமானு கேட்டார் பாலமுருகன். ஏன் அப்படின்னு கேட்டேன். மணக்குமடினா பாடம் உச்சரிப்பு சரியில்லைன்னா நக்குமடின்னு கேட்கும்மா, நக்குமடி நக்குமடின்னு கேட்கும். அந்த வார்த்தைகள் வந்து உச்சரிப்பு மாறும். சினிமா பாட்டில் அதெல்லாம் உள்ள அந்த ப்ரெசன்டேஷன். ஆமாம், சினிமா பாட்டில் அதெல்லாம் பார்ப்பாங்க. இதை நான் தான் அவருடைய உதவியாளர் முதன்முறையாக அந்த மெட்டுக்கு நீங்கள் தானே எழுதிருக்கிறீங்க. ஆமாம், இதை நான் தான் வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர அவர் எங்கேயும் சொன்னதே இல்லை. குறையாக இருக்குது. இல்லை, அதை கூட கவனிச்சிருப்பார். கண்டிப்பாக சொல்லுவார் இனிமேல். அதை MS விஸ்வநாதனுடைய நினைவு நாளில் கமலா திரையரங்கத்துக்கு பக்கத்தில் இசை அமைப்பாளர் சங்கம் இருக்குல்ல, அதில் விஸ்வநாதனுக்கு நினைவு நாள் கொண்டாடுறாங்க. சரி சரி. அப்போ ராஜா தலைமையில் தான் நடந்தது. அப்போ கூட நான் பேசினேன். இதை முதல்ல இவருக்கு தான் சொன்னீங்க. இதை நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இளையராஜா எங்கேயும் இதை போய் சொன்னதில்லை அப்படின்னு சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் ஒரு மாதிரி ஒருவேளை இருக்கலாம். ஒருவேளை இசையமைப்பாளர் GK வெங்கடேசன் அவருடைய குருநாதர் அவர் இடத்துல சொல்கிறேன்னு கூட யோசிச்சேன். முதல் பாட்டு இதை வந்து அப்போ கரகாட்ட கலைஞர்கள்லாம் கோயில் திருவிழாக்களை பாடி இந்த பாட்டுக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை கொடுத்தாங்க. இதுதான் முதல் பாட்டு. ஐயா அவருடைய இப்போ முதல்ல அது ஆனால் அதை தாண்டி அப்போ உங்களுடைய முதல் இசையமைப்பாளர் GK வெங்கடேசன். அவர் தான் பெரிய ஒரு பிரம்மா. அவர் ஆமாம், இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அவர் இசை பிரம்மாக்கள். நீங்கள் பாடல் எழுதக்கூடிய அந்த கவி பிரம்மாக்கள். இப்போது அதுக்கு அடுத்தது வேறு எந்த பாட்டு உங்களுக்கு முதல் முறையாக நல்லா ஹிட் ஆச்சுங்க மக்கள்? இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்தது வேற யார் இசையமைப்பாளர் அமைத்து அந்த பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்தது? அது MS விஸ்வநாதன். சரி, ஐயா அதெல்லாம் எம்ஜிஆர் படங்கள் தான். அந்த ஐயா அதில் புரட்சித் தலைவர் உங்களை சொல்லும்போது அப்போல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், இவர் எம்ஜிஆருடைய கவிஞர் அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளம் இருந்தது அவங்களுக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கொஞ்சம் பாட்டு தான் எழுதுனேன். சரி, அதனால் எம்ஜிஆர் பாடுறவங்க பேர் தான் இன்னும் இருக்குது. ஆனால் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். இந்த மிகப்பெரிய ஒரு ஹிட்டான ஒரு சாங்க, அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை, நல்ல கொள்கைக்கு நான் அடிமைன்ற ஒரு அற்புதமான பாட்டு. அது ஐயா ஜேசுதாஸ் ஐயா பாடியிருப்பார். அதையே திரைப்படத்தில் நாட்டை காக்கும் கை, இது பெரிய ஒரு வரலாறையே படைச்சதா சொல்றாங்க. என்ன வரலாறு? அப்படியேப்பட்ட வரலாறு இல்லை, அந்த 2 பாட்டையும் தான் அப்போ பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார். 1977 பொது தேர்தல் நடந்தது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தோம். 72 கட்சி ஆரம்பித்தார். 77 தேர்தல் வருது. அப்போ இந்த பாட்டை தான் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார்.
ஓ, இந்த நாட்டை காக்கும் பை. இது இல்லை, 2 பாட்டையும், அன்புக்கு நான் அடிமை, தமிழ் பண்புக்கு நான் அடிமை பாட்டையும், நல்ல கொள்கைக்கு நான் எல்லாமே வந்துருது அந்த பாட்டுல. இது நாட்டை காக்கும் கை, உன் வீட்டை காக்கும் கை, இந்த கை நாட்டின் நம்பிக்கை, இது எதிர்கால தாயகத்தின் வாழ்க்கை அப்படின்னு வரும்ல. எல்லாம் கைன்னு தான் வரும். நான் எம்ஜிஆர் கையை பற்றி தான் எழுதினேன். என்னது இன்னைக்கு வேறொரு கொடுக்குற கை வள்ளல், இன்னைக்கு வேறொரு கைக்கு பிரச்சாரப்பட்டாயிடுச்சு. அப்போ எந்த பாட்டாக இருந்தாலும், சினிமா பாட்டாக இருந்தாலும், கட்சி பாட்டாக இருந்தாலும், பக்தி பாட்டாக இருந்தாலும் டேப்பில் ஏற்றி கல்கத்தாவுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கேருந்து இசைத்தட்டாக வெளிவந்த ஒரு பாடம் இங்கே வானொலியில் ஒளிபரப்ப முடியும். எவ்வளோ பெரிய விஞ்ஞான வளர்ச்சி. இந்த பொதுக்கூட்டத்திலையும் ஒளிபரப்ப முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ அதுக்கான வசதி தமிழ்நாட்டில் சென்னையில் இல்லை. அப்போ ஒரே வாரத்தில் அங்கே கல்கத்தாவுக்கு அனுப்பி இசைத்தட்டாக வெளிவர செய்து இது பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினார் எம்ஜிஆர். ஜெயித்து ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்ததும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் போஸ்ட்டுங்கிற பத்திரிகை நான் எழுதிய அந்த 2 பாட்டையும் குறிப்பிட்டு, வாஷிங்டன் போஸ்ட் அந்த பத்திரிகை முகப்புகழ்பெற்ற அந்த பத்திரிகை, அது நான் என்னுடைய இந்த 2 பாடலையும் குறிப்பிட்டு, என்னுடைய பெயரையும் குறிப்பிட்டு, இதை போன்ற கருத்துள்ள கவிஞர்கள் எழுதிய பாடல்களை பாடி மக்களை கவர்ந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் என்று எழுதியிருந்தது. டைரக்டர் கே. சங்கர் தான் கொடுத்து படிக்க சொன்னார். எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், அது படிப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் இது மாதிரி பாடல்களை பாடி நடித்தால் மட்டும் ஒரு ஆட்சிக்கு வரல. மக்களுக்கு அவர் ஏழை எளியவர்களுக்கு செய்த உதவிகள், மக்களுக்கு அவர் செய்த தொண்டு, எல்லாவற்றிற்கு மேலாக பொதுமக்களும் தாய்மார்களும் அவர் மீது வைத்திருந்த நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து தான் அவரை ஆட்சிக்கு கொண்டு வந்தது. தவிர இது மாதிரி பாடல்களை பாடி நடித்ததால் மட்டுமல்ல. ஏன் நடிகர் சிவாஜி படத்தில் பாட்டு இல்லையா? மற்ற நடிகர் படங்களில் நல்ல பாட்டு இல்லையா? அவரே ஒரு கட்சி ஆரம்பித்தாரு, ஜெயிக்க முடியலையா? அப்போ நீங்கள் அதை தன்னடக்கமாக சொல்ல வரீங்க. ஆனாலும் இந்த பிரம்மாக்கள்ன்ற மாதிரி நீங்கள் எழுதுகிற அந்த பாட்டு சில நேரங்களில் அந்த திரைப்பட பாட்டு நடிகரால் சிறப்படைந்ததா, இசையமைப்பாளரால் சிறப்படைந்ததா, அல்லது கவிஞரால் சிறப்படைந்ததா, பிறகு 3 சேர்ப்பு தான் வெற்றி அடையுது. அது நீங்கள் தன்னடக்கத்தோடு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் எழுதின நேரம் அவர் வெற்றி பெற்று அமெரிக்காவிலேயே பேர பேசுறது அது பெரிய வரலாறு தான். ஆமாம் ஆமாம், அது மாதிரி அதான் அது என்ன சொல்கிறது, அது ஒரு வரலாறு தான், வரலாறு பேசப்பட்டது. ஐயா, இது நீங்க தன்னடக்கத்தோட சொல்றீங்க. இன்னைக்கு தலைமுறையினர் கூட அந்த பாடல் ஒளிபரப்புனாவே அது எம்ஜிஆர் பாடல், ஐயா எழுதின பாடல் அப்படின்ற அளவுக்கு மக்களுக்கு இதாக இருக்குதுங்க. இப்போ உங்க காலகட்டத்தில் எம்எஸ்வி கோலோச்சிட்டு இருக்கிறார், அவர்கிட்ட நீங்க பாட்டு எழுதுறீங்க. அவரோட இருக்கும் பொழுது ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயாவுக்கு என்ன பாட்டு நீங்க எழுதிருக்கிறீங்க? இருக்கும்போது அவர் படத்துக்கு 9 படத்துக்கு எழுதியிருக்கையா. முதல் படம் அதாவது ஊருக்கு ஒரு பிள்ளைன்னு ஒரு படம். சரி சரி. சிவாஜி கேஆர் விஜயன் நடித்த படம். அதில் கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு சரியில்லைன்னு என்ன எழுத சொன்னாங்க. கவியரசருடைய பாட்டுக்கு அதுக்கு கதைவசனம் ஏஎல் நாராயணன் தான். அவர் தான் வந்து வீட்டு காரைக்குடி ஏஎல் நாராயணன். காரைக்குடி நாராயணன் வேறு, ஏஎல் நாராயணன் வேறு. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த குழப்பத்துக்கு அந்த கேள்வி உங்களை கேட்டீங்க. ஏஎல் நாராயணன் வேறு. இவர் வந்து நிறைய படம் சிவாஜி படத்துக்கு எழுதியிருக்கிறார். ஏஎல் நாராயணன். ஆமாம், கதாசிரியர். திரிசூலம், இது அற்புதமான திரைப்படம். இல்லை, நிறைய படத்துக்கு எழுதியிருக்காருயா. எம்ஜிஆர் படம் அலிபாபாவும் 40 திருடர்களும் அவர் தான் வசனம். அது இது பலருக்கு தெரியாது. எம்ஜிஆர் படத்துக்கு இன்னைக்கும் பேசப்படுது. ஏஎல் நாராயணன் அவர்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் ஆரூர்தாஸ். ராமதாஸுக்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் ஏஎல் நாராயண்கிட்ட போய் சேர்ந்தார். சௌவாக்கிய வைத்தியன்னு ஒரு படத்தில் இவருடைய திறமையை பார்த்து அவரே சில காட்சிகளை சொல்லி எழுத சொன்னார், வசனம் எழுதினார். ஆரூர்தாஸை சொல்லும்போது இன்னொன்று சொல்லணும், அவர் உலகத்திலேயே இது சினிமா உலகத்தில் எவரும் செய்ய முடியாத அளவுக்கு 820 படங்களுக்கு வசனம் மிகப்பெரிய சாதனை முறியடித்து இமாலய சாதனை படைத்தவர் அவர் வசனம் எழுதிய நூற்றுக்கணக்கான மொழிமாற்று படங்களில் 55 படங்களுக்கு எல்லா பாடல்களையும் என்னையே எழுத வைத்த பெருமை ஆரூர்தாஸ் தான் சார். அதையெல்லாம் சொன்னால் ரொம்ப நிறைய உங்களுக்கு எனக்கிட்டே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு எடுக்க முடியாதுயா. 5-6 நாள் 5 நாள் இல்லையா, ஒரு எத்தனையோ மாதங்கள் போகலாம் நம்ம நிகழ்வுகள். ஐயா, இதில் சுவாரஸ்யமாக ஒரு என்ன கேள்வினா, இப்போ எம்எஸ்வி ஐயா கிட்ட எழுதிட்டீங்க, ஐயாவுக்கு மக்கள் திலகத்துக்கும் எழுதிட்டீங்க, நடிகர் திலகத்துக்கும் எழுதிட்டீங்க. அதில் மிகப்பெரிய பாடல்கள்லாம் நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அதில் இந்த காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்தின்ற பாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கிய நயத்தோட பேசப்பட்டது. இன்னைக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள் தனி உரைகள் நிகழ்த்தும் போது இந்த பாட்டை மேல்கோட்டு காமி பல்வேறு இலக்கிய தளத்துல அது எப்படி முழுக்க இலக்கிய நயத்தோட எழுதின பாடலா? ஆமையா, அது ஊமை பாடல் மாதிரி இருக்குது. அது எப்படி? அது சிச்சுவேஷன் சொன்னாங்க. டைரக்டர் சங்கர் தான் சொன்னார். சரி சரி. வயசு பொண்ணு அவர் தான் டைரக்டர். வயசு பொண்ணுங்கிற படத்தை படம் மாரி வயசு பொண்ணா, எம்ஜிஆருடைய உறவினர் குஞ்சப்பண்ணு எடுத்த படம். சரி சரி. விஸ்வநாத் தான் மியூசிக்கு.
அவள் வந்து மேல்நாட்டு நாகரிகப்படி சேலையெல்லாம் கட்டாமல் இருப்பா. தமிழ் பண்புப்படி இப்படிலாம் சேலை கட்டி இவ்வளவு அருமையான பாட்டு. வந்தால் தான் எனக்கு பிடிக்கும்னு கதாநாயகன் சொல்கிற மாதிரி சிச்சுவேஷன் பாட்டு எழுதுன்னு சொன்னார். அது இசையமைச்சதுங்க எம்எஸ் சொன்னார். எவ்வளவு அதுதான் சொல்ல வரேன் இப்போ என்னன்ட்டு. இது ஜெமினி ஸ்டுடியோவில் எடிட்டிங் ரூம். கே சங்கர் டைரக்டர் மட்டுமல்ல, எடிட்டர், நல்ல எடிட்டரும் கூட இல்லை. ஆமாம். ஐயோ, அவர் எடிட்டிங் ரூமில் இருந்து தான் எழுதினேன். சிச்சுவேஷன் சொன்னார். எனக்கு யோசனை ஒரு 1/4 மணி நேரம் யோசிச்சு ஒன்றும் வரல. ஓ, நான் ஒரு வார்த்தையை சொல்லட்டுமா, அதை எழுதி பிடிச்சிக்கிறியா அப்படின்னாரு. ஏன்னா உலகம் யாவையும் தமிழ வாக்காள், ஏன்னா உலகலாம் உணர்ந்த ஊழற்கரியவன் செய்கிறார்கள் பெரிய புராணத்தையா இறைவன் அடி எடுத்து கொடுப்பதா சொன்னாங்க. அது மாதிரி நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதிலிருந்து பிடிக்கிறியா அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு. காஞ்சி பட்டுடுத்தி ஆரம்பித்து அப்படியா இருக்குன்னு கேட்டார். முதல் வரி அவர் எடுத்து கொடுத்தாரு. நான் உடனே கொஞ்சம் கூட தாமதிக்கலை. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும், அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும். எப்படி இருக்கு? ரொம்ப அற்புதமான ஒரு. அங்கே இருந்து சார் எழுதிட்டேன். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ. என்ன அருமையான பாட்டு. எல்லாரும் அந்த திருமகளும் உன் அழகை பெற வேண்டும் சொல்ல அதை எல்லாரும் பாராட்டினாங்க. நான் எழுதிட்டேயா 1.5 மணி நேரத்தில் எழுதினேன் அந்த பாட்டை. பாப்பா எம்எஸ், அதாவது அருமையான வரிகள். எம்எஸ் விஸ்வநாதன் இதில் முழுக்க எழுதி பண்ண பாட்டு இந்த பாட்டு தான். ரொம்ப அருமையாக அங்கே விஸ்வநாதத்தை கொடுத்தோடனே 1.5 மணி நேரத்தில் எழுதினேன். அவர் 3/4 மணி நேரத்தில் 2 விதமான டியூன் போட்டார். அந்த பாட்டுக்கு எந்த பாட்டுக்கு? ஐயா, இப்போ நீங்கள் வர காலகட்டத்தில் மெட்டு போட்டுட்டு பாட்டு எழுதுவீங்களா, இல்லை பாட்டுக்காக மெட்டு போடுவாங்களா? அந்த காலத்திலே மெட்டுக்கு பாட்டு உண்டு, பாட்டுக்கு மெட்டு உண்டு. ரெண்டுமே இருந்துருக்கு. உடுமலை கண்ணு மாதிரி என்ன வச்சு உடுமலை நாராயணகவி அவர் தான். ஏன்னா அதை சில பாலிடிக்ஸ் மாதிரி சில பேர் சொல்கிறாங்க, மெட்டுக்கு எழுது, அவர் மெட்டு போடாத பாட்டு ஏன் வரிகளுக்கு இல்லைன்னு சில சச்சரவுகள் சண்டைகள். அதெல்லாம் ஆனால் நியாயமாக இருந்துருக்கு. அதுலேயே திறமையை காமிச்சிருக்காங்கல்ல மெட்டுக்கு போட்டா. நீங்கள் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லுகிற பொழுது எல்லாத்துலேயுமே அந்த மெட்டு போட்டார், அதுக்கு நான் பாட்டு எழுதணும், அந்த வார்த்தை தான் அதிகமாக பயன்படுத்திக்கிறீங்க. இன்றைக்கி இருக்க தலைமுறையினருக்கு இது ஒரு சில இசையமைப்பாளர்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி சில பேர் இந்த அரைகுறை இருப்பான். அவன் சொல்லுவான், இந்த மாதிரி வந்து அவர் மெட்டு போட்டு என்னை பாட்டு எழுதாதானே வெளியே வந்துட்டேன், இப்படி எல்லாம் ஒரு கருத்து வேறுபாடு வந்து முடியாமல் வரவங்க. இது நல்லா அருமையாக சொன்னீங்க. உண்மையிலேயே திரையமைப்பாளர்களுக்கு ஐயா சொல்லக்கூடிய செய்தி மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை தந்திருக்கிறார். சினிமா பாட்டு வெறும் கருத்தோடு மட்டும் இருந்தால் எடுபடாதுல்ல, இசை இனிமையாக இருந்தால் தானே எடுபடும். என்னதான் கருத்துள்ள பாட்டாக இருந்தாலும் அதுக்கு அமைக்கப்படக்கூடிய இசை ஈர்ப்பா இல்லைன்னா எடுக்கிறாதுல. நம்ம சினிமா பாட்டுக்கு இசை முக்கியம். அதனால தான் மெட்டு போட்டு சிறியர் மெட்டு போட்டு தான் எடுத்து சொல்லுவார். இப்போ என்ன சொல்ல வந்தேன்? இப்போ ஐயா சொல்ல வந்தீங்க, அதாவது 2 வகையான டியூன் போட்டார். எம்எஸ் போட்டார். போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த படத்தின் ஃபைனான்சியர் சடையப்ப செட்டியார் வந்தார். சரி, பார்த்து பாட்டை கேட்ட உடனே பாட்டு எப்படி கம்பருக்கு வள்ளல் கூட சடையப்ப மாதிரி இதுக்கும் வள்ளல் வந்து பாடி காமிச்சார். பாடி காமிச்சா பாட்டு எப்படி இருக்கு? ரொம்ப சுலபமாக இருக்கு விசு, நல்லா இல்லையா? இதுக்கு முன்னால் ஒரு பாட்டு போட்டு இல்லை, அதுவும் துணி நான் எழுதின பாட்டு தான். அதோ ஒரு செங்கோட்டை, இதோ ஒரு தேன்கோட்டை, ஏதோ உன் மனக்கோட்டை, என்றும் நான் உன் வேட்டை, எப்படின்னு வரும். அது மாதிரி ரிதம் வேகமாக இல்லையே, ரொம்ப சுலபமாக இருக்கே அப்படின்னு சொன்னார். செட்டியார், இந்த பாட்டை நீங்கள் ஓகே பண்ணுங்கள், நான் ஹிட் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னாரு. சரி, மியூசிக் டைரக்டர் அப்படி சொன்னால் அப்புறம் என்ன சொல்லுவாங்க? சரி, உங்கள் விருப்பம்னு அதுக்குன்னா நீங்களே பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு போயிட்டார். அந்த படம் 4 வாரம் தான் ஓடிச்சு. ஆனால் இந்த பாட்டு தான் அந்த படத்தின் பேரை இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பாட்டுக்கு தான் சிறந்த திரைப்பட பாடலாசிரியராக என்னை 1978-79 தமிழக அரசு தேர்ந்தெடுத்தார். தமிழக அரசால் முதல் விருது அந்த படத்துக்கு. இதுக்கு இன்னொரு பாட்டுக்கும் கிழக்கே போகும் ரயில் படத்தில் அந்த கிழக்கே போகிற ரயிலில் மிக சுவாரஸ்யமான நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.